இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, அழகான நல்ல ஒரு வயல் வெளிகள், அதாவது நெற்கதிர்கள் விதைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? கீழலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல அத உழுது உழுது வச்சிருக்கிறாங்க. அந்த மண்ணு, அந்த மாரியான காரியங்கள் எல்லாம் அத பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இந்த இடத்த எதுக்கு பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பதப்படுத்தினதுக்கு அப்புறம் நல்ல நெற்கள தூவுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து செழிப்பா மாறும். இந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நான் இதுல இருந்து உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாய் ஒரு வசனத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எப்படி ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறதோ, அதே போல நீங்க சில காரியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. இந்த காரியம் எனக்கு கிடைக்கிறாதா? இந்த காரியம் எனக்கு வந்துராதா? என்னுடைய வேலை காரியத்துல ஒரு ப்ரொமோஷன் ஆயிராதா? அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டு இருப்பீங்கல்ல, அந்த காரியத்துக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தம் இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நான் அது உங்களுக்காக வாசிக்கிறேன், கேட்கிறீங்களா? 1 சாமுவேல் 1வது அதிகாரம், அதுல 17வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று இந்த வசனம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வசனம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எப்படி இந்த இடத்துல மணிகள் விதைக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த இடம் ஆயத்தமாக்கப்பட்ட நிலைமையில இருக்குதோ, அதே போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. நீங்க ஆயத்தமாக்கப்பட்ட நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களை மற்ற ஜனங்கள் சொல்லத்தக்க அந்த காரியம் உங்க கண்ணாலே நீங்க பாப்பீங்க. இந்த வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறீங்களா? வீட்டுல கடன் பிரச்சனை, எனக்கு நிம்மதியே இல்லை, துக்கமா இருக்கு, ஆண்டவர்கிட்ட ஒரு சொந்த வீடை ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் சொந்த வீடு கிடைக்கும்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்ற, நீ கவலைப்படாத, நீ என்கிட்ட கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீ ஆயத்தமாயிட்ட. இவ்வளவு நாள் நான் உன்னை உருவாக்கின, உன்னை வணைஞ்சேன், ஆனா இப்போ நீ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவா? அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, அன்னாள் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டபடி அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே, சாமுவேலை பெற்றுக்கொண்டார்களே, அதே போல உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் உம்மிடத்துல விண்ணப்பம் வைத்தார்களோ அந்த காரியம் அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமா இருக்கிறபடினால் உமக்கு சோத்திரம். அவர்களுக்கு அந்த காரியம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.